சமகால பீகாரை பத்தி பேசணும்னு சொன்னா அதை பத்தி பேசுவதற்கு சரியான புள்ளியில நாம நிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நாம இப்ப நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் 2500 ஆண்டுகள் பழமையான, உலகின் நீண்ட காலமா தொடர்ந்து தன்னுடைய அரசியல், வணிக, பொருளாதார, சமூக செல்வாக்க இழக்காத நகரங்கள்ல ஒன்னான, ஒரு காலத்துல பாடலிபுத்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இன்றைய பட்னா நகரத்தினுடைய கங்கை நதிக்கரையில நான் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பாலத்தை ஜேபி சேது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜேபி சேது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீண்ட சாலை, ரயில் போக்குவரத்து பாலங்கள்ல முன்னிலையில இருக்கக்கூடியது. அசாமுக்கு அடுத்தது இதுதான். இங்கதான் இவ்வளவு நீளமான ஒரு பாலம் இருக்கு இன்னைய தேதிப்படி. இந்த பாலம் கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு பாலம். அப்படின்னு சொன்னா கங்கையோடைய வீரியம் இங்க எவ்வளவு அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம கற்பனை பண்ண முடியும். இந்த கங்கை பிகாரிகளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு செலுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பாலம் தான் பீகாரை இணைக்கக்கூடிய மையங்கள்ல ஒன்னா இருக்கு. இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் தெற்கு பீகார், அந்த பக்கம் வடக்கு பீகார். எப்படி உலகத்தோடைய பல பகுதிகளில் வடக்கு தெற்கு ஒரு சமூக பிளவு இருக்குதோ அப்படியே இங்க பீகார்லயும் இருக்கு. இங்க வடக்குல இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றது ரொம்ப வறுமை அதிகமா இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிடலாம். தெற்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அதை விட மேம்பட்டு இருக்கு, அந்த வகையில மட்டும் சொல்லலாம். ஒட்டுமொத்தமாவே பீகார் பொருளாதார ரீதியா மிகவும் கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இன்றைக்கு பீகாரை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா புலம்பெயர்வு எண்ணிக்கையோட ஒப்பிட்டு தான் அதை புரிஞ்சுக்க முடியும். புலம்பெயர்வு இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமா நடக்கக்கூடிய சமூகங்கள்ல ஒன்னு பிகாரி சமூகம். நாம பேசிட்டு இருக்கிற 2025 பிகாரிகளோட எண்ணிக்கை, மக்கள் தொகை கிட்டத்தட்ட 13 கோடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. இதுல குறைந்தது ஒரு 3 கோடி பேர் இந்த மாநிலத்துக்கு வெளியே இருக்காங்க, வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மதிப்பிடுறாங்க. மிக முக்கியமான காரணம், இன்றைய இந்தியாவுடைய சமூக பொருளாதார அரசியல்ங்கிறது நகர்மயத்தை மையமா வைத்து சிந்திக்கக்கூடியது. ஆனால் பீகார் என்பது இந்தியாவிலேயே நகர்ப்புறத்தில் மிகவும் கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நாம இதை தமிழ்நாட்டோட ஒப்பிட்டா இந்த விஷயத்தை இன்னும் எளிமையா சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமா நகர்மயமாக்கல் நடந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட 50% மக்கள் நகரங்கள்ல வசிக்கிறோம். ஆனா பீகாரோட இதை ஒப்பிட்டா 2025 கூட 20% அளவுக்கு தான் நகர்மயமாக்கல் இங்க நடந்திருக்கு. அப்படின்னு சொன்னா இன்னும் கிட்டத்தட்ட 80% மக்கள் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. இன்னைக்கும் கூட வடக்கு பீகார்ல உள்ள மதுபானி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா 5% அளவுக்கு கூட நகர்மயமாக்கல் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதிகமான மக்கள் இன்னும் விவசாயத்தை நம்பியே வாழக்கூடிய சூழல்ல, விவசாயத்துல போதிய அளவுக்கு பலன் இல்லாத சூழல்ல வறுமை கிராமங்களை பெரிய அளவுல சூழ்ந்திருக்கு. வேலை வாய்ப்பின்மை பெரிய அளவுல சூழ்ந்திருக்கு. பீகாருக்குள்ளார பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லங்கிற சூழல்ல அவர்கள் பீகாரை விட்டு வெளியே போறதுங்கிறது இன்றைக்கு பீகாரோட மிக பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. அப்ப சமூக அளவுல பீகாரிகள் ஒரு பெரிய அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. நாம சந்திக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் இந்த குரல்களை கேட்க முடியுது. வேலை வாய்ப்பின்மையும் எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய கேள்வியும், தன்னுடைய சொந்த ஊரை இழந்து இன்னொரு ஊருக்கு அந்நியமா போகக்கூடிய ஒரு துயரத்தையும் பீகாரிகள்கிட்ட தொடர்ந்து நம்ம பார்க்க முடியுது. ஆக வளர்ச்சி அது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளா பீகார் சமூகத்தில் இன்னைக்கு ஆயிருக்கு. நகர்மயமாக்கல், தொழில்மயமாக்கல் இது மிகுந்த முக்கியத்துவத்தோட அணுக வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பீகார் அரசியல் களத்துல எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு இதுல எல்லாருடைய கவனமும் குவிஞ்சிருக்கு. அதற்கான ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லியும் இந்த ஜேபி பாலத்தை சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இந்திய ரயில்வே அமைச்சராக நிதிஷ்குமார் அவர்கள் இருந்தபோது இந்த திட்டத்துக்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்திய ரயில்வே அமைச்சராக லாலு பிரசாத் யாதவ் இருந்த காலகட்டத்தில் இந்த பணிகள் முழுவீச்சில் தொடங்கப்பட்டன. மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இதற்கான பணிகள் முழுக்க நடந்தன என்றால், அது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் முழுவீச்சு அடைஞ்சி முடிஞ்சது. ஆக பீகார்ல இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் எல்லாருடைய நோக்கமுமே இன்னைக்கு எதுல மையமிட்டு இருக்கு அப்படிங்கறத உணர்த்துவதாகவும் இந்த பாலம் இருக்கு. பீகார் மக்களுடைய தேவைகள், பீகார் மக்கள் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய நிர்பந்தம், அதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு குறியீடாகவும் இந்த பாலம் இருக்கு. தொடர்ந்து நம்ம பீகார் கதைகளை பேசுவோம் அடுத்த சில நாட்களுக்கு. நன்றி.